ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Hi-Inno சேனல். இன்னைக்கு நம்மளோட சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் மீன் குழம்பு தாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக வைக்கலாம். நான் நிறைய வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மீன் குழம்பு கொஞ்சம் வித்தியாசமாக தேங்காய்லாம் அரைச்சி விட்டு சூப்பரான டேஸ்ட்டை செஞ்சுருக்கேன். நீங்கள் இது நார்மல் ஒயிட் ரைஸோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசையோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் மீன் வாங்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மாங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன். சாப்பிடும்போது அந்த புளிப்பு கார டேஸ்ட்டோட ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இன்னைக்கு நான் மீன் குழம்பு மண் சட்டியில தாங்க வைக்க போறோம். மண் சட்டியில வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு 2-3 நாள் ஆனா கூட உங்களுக்கு வீணாகாது. குழம்பு ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சட்டி நல்லா சூடாயிட்டு இருக்கு. மீன் குழம்பு அப்படின்னாலும் எண்ணெய் கொஞ்சம் அதிகமா விட்டாதான் நல்லா இருக்கும். நான் 100 ml அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது நல்லா எண்ணெயில பொரியட்டும். நீங்க வடகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க அது கூட சேர்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்குங்க. மீன் குழம்புக்கலாம் எல்லாம் நல்லா எண்ணெயில பொரிஞ்சிட்டு இருக்கு. இதுல ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நான் பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்தீங்கனாலும் ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க மீன் குழம்புக்கு. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதங்கணும். வெங்காயம் உங்களுக்கு சீக்கிரம் வதங்கணும் அப்படின்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரம் வதங்கிடும். இதுல ஒரு கைப்பிடி அளவு பூண்டு நான் தட்டி போட்டிருக்கேன். முழுசா போடாம தட்டி போட்டீங்கன்னா குழம்போட வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். பூண்டு வெங்காயம் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கணும். இதோட 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா நான் எண்ணெயிலே வதக்கிக்க போறேன். அடுத்து ஒரு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் நல்லா நான் வதக்கிக்கிறேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா அந்த எண்ணெயிலே மசீர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்ப பாருங்க, நான் சேர்த்த வெங்காயம் தக்காளி நல்லா எண்ணெயில வதங்கிடுச்சு. ஒவ்வொரு மசாலாவா சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்க போறேங்க. நான் இதுல 3 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்திருக்கேன். தனியாத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நான் கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 3/4 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ நான் சேர்த்த மசாலாலாம் நல்லா அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா நான் வதக்கிக்கிறேன். உங்களுக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி விட்டுக்கோங்க. இதுல ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளியை நான் முன்னாடியே வெந்நீர் விட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். அதை இந்த மசாலாவோட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மீன் குழம்பு உங்களுக்கு நல்லா கொதிக்கணும். அதனால கொஞ்சம் தண்ணியாவே ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஓரளவுக்கு திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இதுல நான் அரை மூடி தேங்காய் கொஞ்சமா தண்ணி விட்டு அந்த பால் மட்டும் எடுத்துக்கிறேன். சக்கையை தனியாக எடுத்துட்டு பால் மட்டும் எடுத்து இதோட சேர்த்திருக்கேன். 20 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டீங்கன்னா குழம்பு உங்களுக்கு டேஸ்டா இருக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு நான் தேங்காய் பால் சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கொதிக்க விட்டுருக்கேன். இன்னைக்கு நான் மீன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்திருக்கேன். தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்க, அந்த மீன் தான் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சைஸ் இருந்தனால இதை 2ஆ கட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்லி நான் மீன் குழம்பு வைக்கும்போது தலையும் வாலும் குழம்பு வச்சிருவேன். சென்டரா இருக்கிற அந்த பகுதியை வறுத்துருவேன். இப்பயும் அதே மாதிரி தான் வால் தலையை போட்டு தான் குழம்பு வச்சிருக்கேன். நீங்க இதே மெத்தட்ல எந்த மீன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு நல்லா கொச்சதுக்கு அப்புறமா நான் மீன் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம்ல வச்சு கொதிக்க விடுங்க. இப்ப பாருங்க, மீன் போட்டு நல்லா வெந்துடுச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க. நான் இப்போ மீன் வந்ததுக்கு அப்புறமா தான் மாங்காய் சேர்க்க போறேன். ஃபர்ஸ்டே மாங்காய் சேர்த்துட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். இது இந்த கிளிமூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்க. அது சீக்கிரமா கரைஞ்சிரும். அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மீன் குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மீன் ஒரு பாதி அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாங்காய் சேர்த்திருக்கேன். மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 2ல ஒரு 3 நிமிஷத்துக்கு நீங்க மூடி போட்டு கொதிக்க விடுங்க. இப்போ மாங்காய் சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சிருச்சு. மீனும் நல்லா வெந்திருக்கு, மாங்காவும் நல்லா வெந்துருச்சுங்க. சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்ச நேரத்துக்கு நமக்கு சூடு தாங்கும். அதனால ரொம்ப நேரம் மாங்காய் போட்டுட்டு கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. மாங்காய் கரைஞ்சுது அப்படின்னா குழம்பு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப போட்டு கலரி விட்டீங்க அப்படின்னா மீன்லாம் உடஞ்சிரும். இந்த மாதிரி வாய் அகலமா இருக்கிற கரண்டியை வச்சு செய்யுங்க. நான் சேர்த்த மீனும் மாங்காவும் நல்லா குழம்புல வெந்துடுச்சு பாருங்க. சூப்பரா மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயும் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தனியா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இந்த சமயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். எப்பயுமே மீன் குழம்பு முதல் நாள் வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. அது மண் சட்டியில கேட்கவே வேண்டாம். சூப்பரான நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியா கொஞ்சமா வாசனைக்காக நான் கருவேப்பிலையை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். நீங்க சூடான சாதத்தோட சாப்பிடும்போது செம சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். அதே இட்லி தோசையோட நைட்டுக்கும் நீங்க சாப்பிட்டு பாருங்க, சூப்பரா இருக்கும். சிலர் பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் சேர்த்தோம் அப்படின்னா மீன் குழம்புல டேஸ்ட் மாறும் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பா கிடையாதுங்க. நீங்க தேங்காய் பால் பிழிஞ்சிட்டு சேர்க்கும் பொழுது நம்ம எப்பயுமே வைக்கிற மீன் குழம்பு டேஸ்ட்லேயே நல்லா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட்ல ரொம்ப சூப்பரா இருக்கும். அதே சமயம் உங்களுக்கு கண்டிப்பா வீணாகாது. தேங்காய் சேர்த்துட்டோம் அப்படிங்கறதுனால சீக்கிரம் கெட்டு போயிடலாம் நினைக்க வேண்டாம். நீங்க சுடு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பயும் நம்ம நார்மலா வைக்கிற மீன் குழம்பு மாதிரி ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க இந்த மெத்தட்ல மீன் குழம்பு செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான ஒரு ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்றேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.